தமிழ் புத்தாண்டை ஒட்டி கோயில்களில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். திருவண்ணாமலை, திருச்செந்தூர் உள்ளிட்ட கோயில்களில் சிறப்பு பூஜை. அம்பேத்கர் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு மரியாதை செலுத்திய குடியரசுத் தலைவர். பிரதமர் மோடி உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை. சென்னையில் அம்பேத்கர் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. சமத்துவ நாள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். நம் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் அம்பேத்கர் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய தவிக தலைவர் விஜய். பொதுச் செயலாளர் என் ஆனந்தும் பங்கேற்பு. வெறுப்பு அரசியலை விட அன்பை விதைக்கும் அரசியல்தான் வலுவானது. பழங்குடியினருக்கான 1000 வீடுகளை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. வக்பு சட்டத்தை எதிர்ப்பதன் மூலம் வாக்கு வங்கி அரசியல் வைரஸை காங்கிரஸ் பரப்புகிறது. ஹரியானாவில் நடந்த விழாவில் பிரதமர் மோடி சாடல். தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பு. சென்னையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் கொளுத்தும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் தலித் மக்களின் நிலையை கண்டு வேதனை கொள்வதாக ஆளுநர் ஆர்.என். ரவி பேச்சு. அரசு பள்ளிகளில் கல்வி தரமாக இல்லாததால் ஏழை மாணவர்கள் பலிகடா ஆவதாக குற்றச்சாட்டு. Where the private schools are the best among the country, whereas the government schools are worse among the countries. They are worse than UP, Bihar and all these states which used to be once very, very bad. மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என சொல்ல சொன்ன ஆர்.என். ரவியை ஆளுநர் பொறுப்பிலிருந்து நீக்க மார்க்சிஸ்ட் செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். கல்விக்கூடங்களை காவி கூடாரமாக மாற்ற முயல்வதை சகித்துக் கொள்ள முடியாது என்றும் திட்டவட்டம். திருவண்ணாமலை போலூர் அருகே நுகர்வோரை மிரட்டிய மின்வாரிய ஊழியர் சஸ்பெண்ட். நீ இதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஆகும், அரை மணி நேரம் ஆகும். நீ திரும்ப இது போட்டுன்னு வச்சுக்கா, நான் டிஎஸ்பி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஞாபகம் வச்சுக்கோ, என் மச்சான் எஸ்ஐ இதே டவுன். நியூஸ் 18 செய்தி வெளியிட்ட நிலையில் செயற்பொறியாளர் நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே அரசு பள்ளியில் வெடிகள் பட்டு 10ஆம் வகுப்பு மாணவனின் வலது கை விரல் துண்டானது. சிறப்பு வகுப்புக்கு வந்த இடத்தில் விளையாட்டுக்காக வெடி வெடித்த போது விபத்து. விருதுநகர் அருகே காரிச்சேரியில் மின்சாரம் தாக்கி 7 மாத கர்ப்பிணி உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலி. இன்று வளைகாப்பு நடந்த நிலையில் கோவில் திருவிழாவில் அருந்து கிடந்த மின்சார வயரை மிதித்த போது கர்ப்பிணி உயிரிழந்த சோகம். திண்டிவனத்தில் பிரத்யேக ஆடை அணிந்து கடத்தப்பட்ட 230 மது பாட்டில்கள் பறிமுதல். புதுச்சேரியிலிருந்து செஞ்சிக்கு கடத்திய 2 பெண்கள் கைது. சென்னை சாலி கிராமத்தில் 16 வயது சிறுவன் வேகமாக ஓட்டிய பைக்கால் விபத்து. படுகாயமடைந்த முதியவருக்கு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. அதிமுகவிலிருந்து விலகல் என பரவும் தகவலுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மறுப்பு. பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் விலகுவதாக கூறவில்லை என விளக்கம். பிஜேபி கூட்டணி அமைந்தால் விலகுவதாக சொன்னார் என்று சொல்லி அவருடைய கருத்தை சொன்னார். அவர் நான் எந்த நேரத்திலையும் நான் அதுமாதிரி சொல்லவே இல்லை. அது ஒரு திட்டமிட்டு ஒரு ஃபேக் கார்டு, அதாவது ஒரு பொய் செய்தி. பாஜகவுடன் கூட்டணி வைத்தது வருத்தமாக உள்ளது என கூறிய அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன். இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும். கூட்டணி குறித்து பேசும்போது அழுத அதிமுக கவுன்சிலர் கண்ணப்பன். இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் எந்த சூழ்நிலை நமக்கு இந்த கட்சிக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருப்பதுதான்.
அதிமுகவுக்கு 50 லட்சம் இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் பேட்டி. அதிமுக சொல்வதை இஸ்லாமியர்கள் நம்பியதில்லை என்றும் கருத்து. தமிழ்நாட்டில் உள்ள 50 லட்சம் முஸ்லீம்கள் யாரும் இந்த ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் நஞ்சம் இருந்த அந்த அன்பு கூட இனி இருக்காது. நிச்சயமாக அவர்கள் போடுகிற ஓட்டு பிஜேபிக்கு போடுற ஓட்டு, பிஜேபி போடுறது ஓட்டு தங்களை தாங்களே அழித்துவதற்கான ஓட்டு. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை அதிமுக நகர சிறுபான்மை பிரிவு செயலாளர் முகமது கனி கட்சியிலிருந்து விலகல். ராஜினாமா கடிதத்தை மாவட்ட செயலாளர் சி விஜயபாஸ்கருக்கு அனுப்பினார். சேலம் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் சந்திப்பு. நம்பர் பிளேட் இல்லாத காரில் சென்று 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை. பிரதமர் நரேந்திர மோடியை வாழ்நாளில் மறக்க மாட்டோம் என பேசிய வீடியோவை பகிர்ந்திருக்கக்கூடிய பிரேமலதா யாருடனும் கூட்டணி பேச்சு நடத்தவில்லை என உண்மையில் கூறியிருந்த நிலையில் ட்விட்டரில் வீடியோவை பகிர்ந்தார். 2026 துணை முதல்வர் என போஸ்டர் ஒட்டியதில் யாருக்கும் உடன்பாடு இல்லை என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. ஆர்வக் கோளாறால் ஒட்டிய தொண்டர் மீது நடவடிக்கை எடுத்துள்ளதாக விளக்கம். அதுல யாருக்கும் உடன்பாடு கிடையாது. ஒரு ஆர்வ கோளாறுல ஒருத்தர் பண்ணிட்டாரு, அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கோம், நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம், பார்க்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க. ஏதோ தவறு செஞ்சிட்டாங்கலாம் கிடையாது. தவறு செஞ்சா தவறுதான். நிறுவனர் ராமதாஸை ஜனநாயக படுகொலை செய்தவர் என்று கூறிய பொருளாளர் திலகபாமாவுக்கு பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் கண்டனம். நன்றி உணர்ச்சி இல்லாதவர் கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்றும் அறிக்கை. சென்னையில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ கொக்கைன் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட 8 பேர் கைது. குஜராத் கடற்கரையில் 300 கிலோ போதைப் பொருள் பறிமுதல். 1800 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை கடலோர காவல் படையினர் கைப்பற்றினர். மதிமுக நிர்வாக குழு கூட்டம் வரும் 20ஆம் தேதி நடைபெற உள்ளதாக பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு. கட்சியின் கட்டுப்பாட்டிற்கு எதிராக கூட்டங்களை கூட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். தமிழில் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி வீடியோ வெளியிட்ட நடிகை ஜான்வி கபூர். நல்ல உடல் நலத்துடன் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எப்பவும் போல எந்த வருஷமும் எல்லாரும் சந்தோஷமா இருங்க, நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நம்பிக்கையோடு. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கனமழை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னை MC ராஜா மாணவர் விடுதி வளாகத்தில் 44.5 கோடியில் 10 தளங்களுடன் கட்டப்பட்ட ஆதி திராவிடர் பழங்குடியின விடுதி திறந்து வைத்து பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் ஏலம் விடப்படவுள்ள 430 கோடி ரூபாய் மதிப்பிலான கோல்கொண்டா வைரம். இந்தூர் மகாராஜா அணிந்த இந்த கோல்கொண்டா வைரம் வரும் மே 14ஆம் தேதி விற்பனை. பஞ்சாப் நேஷனல் வங்கி நிதி மோசடி புகாரில் தேடப்பட்டு வந்த தொழிலதிபர் மெகுல் சோக்சி பெல்ஜியத்தில் கைது. இந்தியா கொண்டு வர நடவடிக்கை. பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை இமயமலை பயணம். ரஜினி ஸ்டைலில் பாபா முத்திரையை காட்டியதுடன் ஸ்ரீ மகாவதர் பாபாஜியின் குகையில் தியானம் செய்த புகைப்படங்களையும் வெளியிட்டார். கொடைக்கானலில் கோடை சீசனை ஒட்டி 3 புதிய இடங்களில் வாகன நிறுத்துமிடங்கள் திறப்பு. கட்டணம் முடிவு செய்யப்பட்டு ஓரிரு நாளில் பயன்பாட்டிற்கு வரும். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீரில் மூழ்கி 2 சிறுமிகள் உயிரிழப்பு. நீச்சல் தெரியாமல் ஆழமான பகுதிக்கு சென்றபோது நேர்ந்த பரிதாபம். வங்கக்கடலில் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது மீன்பிடி தடை காலம். மீன்களின் விலை அதிகரிக்க வாய்ப்பு. அரியலூர் மாவட்டம் கீழக்குளத்தூரில் தைப்பூசத்தை ஒட்டி 600 காளைகளுடன் ஜல்லிக்கட்டு. சீறி பாய்ந்த காளைகளை அடக்க முயன்ற 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள்.
புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். தீயணைப்பு துறையினர், வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு போலீசார் தீவிர சோதனை நடத்திய நிலையில் மிரட்டல் புரளி என கண்டுபிடிப்பு. பாலியல் புகாரில் சிக்கிய காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் மீதான சஸ்பெண்ட் ரத்து. சம்பந்தப்பட்ட பெண் பாலியல் புகாரை திரும்ப பெற்றதால் உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தங்க லாக்கெட் விற்பனை தொடக்கம். 2 முதல் 8 கிராம் வரை முன்பதிவு ஆன்லைனில் செய்து பெறலாம்.